இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் பெருந்தோட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்பட உள்ள வீடமைப்பு திட்டம் பூண்டுலோயா டன்சினன் தோட்டத்தில் இன்று ஆரம்பமானது. 2020ஆம் ஆண்டளவில் பெருந்தோட்ட மக்களுக்காக 4000 வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக 404 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் வைகி சின்ஹா தலைமையில் டன்சினன் தோட்டத்தில் இன்று நடைபெற்றது. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் 45,000 வீட்டு திட்டத்தை நிறைவு செய்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் 4,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நாம் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளோம். ஜெனீவாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பொதுச் செயலாளரின் வேண்டுகோளுக்கு அமைய இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. வீடொன்றுக்கு தலா 9,50,000 ரூபாய் வீதம் 4 தவணைகளில் நேரடியாக விசேட வங்கி கணக்கினூடாக வழங்குவோம். In 4 installments directly to the special bank account of the beneficiary. எங்களுடைய தோட்ட தொழிலாளி வீட்டுக்கு லயங்காமருக்கு போனா அங்க மகாத்மா காந்தி படம், சுபாஷ் சந்திர போஸ் படம் தான் இருக்கின்றது. இன்றைக்கு எங்க மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தாய்நாடு இந்தியான்னு சொல்லி. ஏன்னு கேட்டா இந்த மக்களை 200 வருஷ காலமாக லயம் காமரால வச்சு ஒடுக்கி ஆண்ட காலம் இருந்துச்சு அரசாங்கங்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கான வீடு திட்டத்தையும் 7 பேச்சு காணியும் கொடுத்து எங்களையும் மற்ற சமூகம் போல இணையாக வாழ வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. எங்களுக்கு சிந்திக்கிறோம் எங்களுடைய தாய்நாடு இலங்கைன்னு சொல்லி. இந்த செயல்பாடானது உண்மையிலாகவே இந்திய நாட்டுக்கும் எங்களுக்கு கூடிய அந்த தொப்புள் கொடி உறவை இன்று பகிரங்கப்படுத்தி இருக்கின்றன. வடகிழக்கு தமிழர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதே போல சிங்கள சகோதர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் சமானமான முறையில் நாங்களும் இந்த நாட்டு மக்கள் என்ற முறையிலே வாழக்கூடிய சூழல் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வீடுகளை வழங்கும் பொழுதுதான் நாங்கள் இந்த நாட்டிலே ஏழைய மக்கள் சமானமான முறையிலே சுய மரியாதையுடன் தன்மானத்துடன் மலைநாடு தமிழ் தேசிய இனம் என்ற முறையிலே வாழக்கூடிய சூழல் உருவாகும் என்று நினைக்கிறேன். 16ஆம் ஆண்டு இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இங்கு கொண்டு வந்து தேயிலை, ரப்பர், கொக்கோ போன்ற பயிர்களை பயிரிடுவதற்கும் புகையிரத பாதைகளை செப்பனிடுவதற்கும் பாதைகளை செப்பனிடுவதற்கும் எங்களை பாவித்தார்கள். அதற்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பெருந்தொகையான வீட்டு திட்டத்தை கொடுப்பதையிட்டு நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தாய்நாடு என்றுதான் சொல்லிக் கொண்டு வருகின்றோம்.